அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்று நாம் இரண்டு விஷயங்களை பார்ப்போம். முதலாவது, குர்ஆனின் 68வது சூரா 11வது வசனம். இதன் பிரகாரம் அல்லாஹ் கூறுவது என்னவென்றால், கோல் சொல்லி திரிகிறவன், குறை கூறி அலைகின்றவனை இணங்காதீர்கள். அதாவது நண்பர்கள் கூட கிடையாது, இணங்காதீர்கள்னே வருது. அடுத்து புகாரியின் 6056 ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கோல் சொல்லி திரிகிறவன் சொர்க்கத்துக்குள் செல்ல மாட்டான். கோல் என்றால் என்ன? ஒரு விஷயத்தை செய்துவிட்டார், தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டார், அதை அவர் மறுபடியும் செய்ய விரும்பவில்லை, மறைக்க விரும்புகிறார். அப்பொழுது இதை தெரிந்து கொண்ட மக்கள், தீயவர்கள் என்ன செய்வார்கள்? கோல் சொல்லி திரிபவர்கள் என்ன செய்வார்கள்? கேலி செய்வதற்காக இவர் எதை மறைக்க நினைக்கிறாரோ அதை போயிட்டு மக்கள் மத்தியில் கூறுவார்கள். அப்பொழுது இந்த மனிதர், ஒரு தவறு செய்தவர், அவருடைய கண்ணியத்தை பாதிப்புக்கு உள்ளாக்குறார்கள். இது விசாரணை. ஏதாவது ஒருத்தவர் பற்றி கேட்குறச்ச, அப்போது நீங்கள் விசாரணைனா அப்போ நீங்கள் உண்மையாக சொல்லிட வேண்டும். அதாவது ஒருத்தர் தன்னுடைய பெண்ணை கொடுக்க விரும்புகிறார், அப்பொழுது நீங்கள் அந்த பையனை பற்றி அவர் தண்ணி அடிக்கிறார், தம் அடிக்கிறார், அல்லது ஏதாவது தவறு செய்கிறார் என்று அது விசாரணையும் போது நீங்கள் கூறுவது வேறு விஷயம். ஆனால் யாருமே அவரை பற்றி கேட்கல, எதுவுமே அந்த பேச்சே வரல, ஆனால் வெறும் கேலி செய்கிறதுக்கு மட்டுமே அவர்களை பற்றி ஏதாவது பேசணும்னு சொல்லியே போயிட்டு பேசுகிறது கோல் சொல்லி திரிபவன் என்று அந்த இதுக்குள்ளே வந்துடுவீங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அப்படி செய்து திரிபவர்கள் சொர்க்கத்திற்குள் சொல்ல மாட்டார்கள், சொர்க்கத்திற்குள் செல்ல மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸினை நாம் ஷேர் செய்வோம், இந்த சுன்னத்தை நாம் அமல் செய்வோம், இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் அமல் செய்வோம். அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய மற்றவங்களுக்கும் இதை ஷேர் செய்து இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் நன்மையை தேடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.